வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். வீட்டிற்கு வந்த சஞ்சய் சுபாவிடம் ரோஜா வீட்டில் நடந்த அனைத்து சம்பவங்களையும் சொல்லி முடித்தான். என்னங்க சொல்றீங்க? இம்புட்டு பிரச்சனை இங்க நடந்துச்சா? ஐயோ, ரோஜாக்கா என்ன சொன்னாங்க? பாவம் அந்த அக்கா, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா? என்னங்க பொண்ணு அவ? இப்படி இல்லாம ஊர் உலகத்துல பொண்ணுங்க இருப்பாங்க? பெத்த அப்பாவே கொண்டு இருக்காளே, ரொம்ப பெரிய திமிரு பிடிச்சவளாதான் இருப்பா போல. அன்னைக்கு நான் பார்த்தப்ப ரொம்ப பவ்யமா அப்படியே எல்லாருக்கும் பயப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நான் கூட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், நல்ல அழகா படிச்ச பொண்ணா இருக்கா, வெளிநாட்டுலேருந்து வந்தாலும் நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி அமைதியா இருக்கான்னு நினைச்சேங்க. அவளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் இருந்திருக்கா? கடவுளே, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்னென்னவோ பண்ணியிருக்காளே. நீங்க அவங்களுக்கு உதவியா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இன்னும் 2 நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வராம இருந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆமா, தர்மராஜ் ஐயாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அவர் நல்லா இருக்காருல்ல என்றாள் சுபா. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காருடி. எனக்கு ரோஜாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா அதுக்கு காரணமே ரோஜா தான். அவங்க இல்லைன்னா நான் கூட சேர்ந்துருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ரோஜாவுக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அவங்கள காலத்துக்கும் மறக்கவே மாட்டேன். இருந்தாலும் சின்ன கைமாறு மாதிரி ஏதாவது செய்யணும்னு யோசிப்பேன். ஆனால் இவ்வளவு பெரிய உதவியை நான் அவங்களுக்கு செய்வேன்னு எப்போவுமே நினச்சதில்லை. இன்னைக்கு அவளுக்கு உதவி செஞ்சுட்டு வரும்போது மனசு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப லேசாக சந்தோஷமாக இருந்துச்சுடி. ஆனால் இந்த விஷயத்துக்காக யோசிச்சு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. சரி, வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட ஆறுதல் தேடிக்கலாமேன்னு வந்தா கடவுளே வழிவிட்ட மாதிரி அம்மாவும் வீட்டில் இல்லை. இப்போ அடுத்தது என்ன? ஜாலி தான் என்றான் சஞ்சய். உங்களுக்கு என்ன, எப்பவும் ஜாலி தான். பகலிரவுன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே ஒன்று தான். நான் போட்டபடி உங்ககிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லா தலையாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ யாரு சமைக்கிறதா? உங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க. ரொம்ப ஆசை தான் உங்களுக்கு. என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி பட்ட பகல்லையே என்றாள் அவள். ஆசைன்னு வந்துட்டா பகல் இரவெல்லாம் பார்க்காதடி. உன்னைய நினைக்கும் போதெல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே சிவ்வுன்னு இருக்கு சுபா. அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். அப்போ நான் சொல்லியும் உனக்கு என் மேல ஆசை வரலன்னா என் மேல உனக்கு காதல் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் பாவமாக சஞ்சய். நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீங்க இப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. உங்க மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு, அன்பு இருக்கு, காதலும் இருக்கு. ஆனா அதுக்காக சமைக்காம இப்படி கிச்சன்ல இருந்தவளை கூட்டிட்டு வந்து சொல்றீங்களே, இது தப்பில்லையா என்றாள் சுபா. இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? சமைக்க ஆரம்பிச்சிட்டியா என்று சஞ்சய் கேட்க, இல்லை, இனிமேதான் சமைக்கணும் என்று சுபா சொல்ல, அப்புறம் என்னடி, நீ சமைச்சுக்கிட்டு இருந்ததை தடுத்து நிறுத்தி நான் பாதியிலே கூட்டிட்டு வந்த மாதிரி கோவப்படுற? இன்னும் தான் நீ சமைக்கவே இல்லைல்ல. விடு, நம்ம 2 பேரும் தானே இருக்கோம். நான் உனக்கு வெளியில சாப்பாடு வாங்கி தரேன். இப்போ நீ என் கூட இரு. எனக்கு உன் கூட பேசிட்டு உன் மடியில படுக்கணும் போல தோணுது என்றான் அவன். சரி இருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாவது வரேன். யாராவது வந்துட போறாங்க என்றாள் சுபா. யாரும் வரமாட்டாங்க, அம்மா தான் நைட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? போயிட்டு வா என்றான் அவன். சரி சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, ஜூஸ் எதுவும் போட்டு தரேன் என்றாள் சுபா. சரி சரி, நான் போய் குளிக்கிறேன், நீ ஜூஸ் எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு அவன் குளிப்பதற்காக உள்ளே சென்றான். சுபாவோ அவனுக்கு ஜூஸ் போட்டுக்கொண்டு கிச்சனை ஒதுங்க வைத்துவிட்டு அறைக்குள் வந்தாள். டேபிளில் மல்லிகைப்பூ இருந்தது. இது எப்போ மல்லிகைப்பூ வந்திருக்கு? இவர் எப்போ வாங்குறாரு, எப்போ வைக்கிறாருன்னு ஒண்ணுமே தெரியல. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஆளு வீட்டுக்கு வந்திருப்பார் போல. நம்ம தான் ஒண்ணுமே தெரியாம இருக்கோம் என்று ஜூஸை டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். சுபா, அந்த டவலை எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தான் சஞ்சய். போகும்போதே எடுத்துட்டு போக வேண்டியது தானே, எல்லாத்தையும் மறந்துடுவாரு. சின்ன பசங்களுக்கு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம கையில கொடுக்கணும் என்று பேசிக்கொண்டே டவலை எடுத்து கொண்டு போனவள், என்னங்க என்னங்க
கதவை திறங்க, எடுத்துட்டு வந்துட்டேன் என்றாள் சுபா. கதவை திறந்த சஞ்சயோ டவலோடு சேர்த்து அவள் கையையும் பிடித்து உள்ளே இழுத்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காத சுபாவோ, ஐயோ என்னங்க, என்னைய பிடிச்சு இழுக்கிறீங்க என்றவள் சோப்பு வழுக்கி அவன் மீது தொப்பென்று விழுந்தாள். ஷவரில் இருந்து வரும் தண்ணீர் அவள் தலையில் கொட்ட கொட்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பின்னிக்கொண்டு கீழே விழுந்து கிடந்தனர். அவள் எழ நினைக்க அவனோ அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். அவன் பிடியில் சிக்கி கொண்டவள் சற்று திணறினாள். எங்க ஓட பாக்குற, அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுடுவேனா என்றவன் அவளுக்கு முத்த மழை பொழின். எதுக்குங்க என்னை இழுத்து இப்போ உள்ள போட்டீங்க, பாருங்க எப்படி தொப்பலாம் நனைஞ்சு போயிட்டேன்னு பாருங்க என்றாள் சுபா. அதான் மொத்தமா நனைஞ்சிட்டியே, இன்னும் என்ன, வாடி இன்னைக்கு சேர்ந்து குளிக்கலாம் என்றான் சஞ்சய். அட போங்க, நான் அப்பவே குளிச்சுட்டேன், நீங்க மட்டும் குளிச்சுட்டு வாங்க, நீங்க என்ன திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சுபா சொல்ல, சரி வந்தது வந்துட்ட, வாடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் என்றான் அவன் மறுபடியும். ஒன்றும் வேண்டாம் சாமி, நீங்களே குளிச்சுட்டு வாங்க, நான் வெளியில போய் உட்கார்ந்துருக்கேன், எப்படி என்ன நினைச்சிட்டீங்க பாருங்க, போங்க என்று சொல்லிவிட்டு வெளியில் ஓடி வந்து விட்டாள் அவள். ஒரு வழியாக சஞ்சய் குளித்து விட்டு தலையை துவட்டி கொண்டே வெளியில் வந்தான். என்னடி இப்படி பண்ணிட்ட, நான் என்ன மாதிரி கற்பனையில் இருந்தேன் தெரியுமா, என் பொண்டாட்டியை இன்னைக்கு பாத்ரூமில் வச்சு ரொமான்ஸ் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்கு இடமே தரமாட்டேங்கிறியடி என்றான் சஞ்சய். ஐயோ ஆசையை பாரு, ரொம்ப பெரிய ஆசை தான் உங்களுக்கு. ஆமாம், இந்த மல்லிகைப்பூ யார் வாங்கிட்டு வந்தது என்றாள் சுபா. மல்லிகை பூவா, யார் வாங்கிட்டு வந்தா, நான் வாங்கலையே என்றான் அவன். நீங்க வாங்கிட்டு வராம அதுவே நடந்து பெட்ரூம்குள்ள வந்துச்சா, பதில் சொல்லுங்க என்றாள் அவள். வேற யாரடி வாங்கிட்டு வருவா, நான் தான் வாங்கிட்டு வந்தேன் என்று சஞ்சய் சொல்ல, ஆனா நீங்க வரும்போது சும்மா தானே வந்தீங்க, கையில ஒன்றும் வச்சுக்கலையே என்றாள் சுபா. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு கையிலேயே கொண்டு வருவாங்களா என்ன, இங்க வச்சுட்டு தான் நான் கிச்சனுக்கே வந்தேன் என்றான் சஞ்சய். அப்போ நான் இங்க வந்தப்பவும் இங்க இல்லையே என்று அவள் கேட்க, ஒளிச்சு வச்சிருந்தேன்டி என்றான் சஞ்சய். ஏன் ஒளிச்சு வைக்கணும், கொண்டு வந்தவர் அப்படியே நீங்களே தலையில வச்சு விட்டுருக்கலாம்ல என்றாள் சுபா. அப்போ நீங்க ஒரு திட்டத்தோட தானே மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அம்மா வீட்டில இருந்தாலும் பரவாயில்லைன்னு, உங்களுக்கு கொழுப்பு கூடி போச்சுங்க, பயம் விட்டு போச்சு என்றாள் சுபா. நான் யாருக்கு பயப்படணும், என் பொண்டாட்டிய கொஞ்சம் நான் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், சரி நீ திரும்பு, நானே உனக்கு பூ வச்சு விடுறேன் என்று சஞ்சய் சொல்ல அவளும் திரும்பி நின்றாள். அவன் வாங்கி வந்த மல்லிகை பூவை அவள் தலையில் வைத்து விட்டான். அந்த மல்லிகையின் மனத்தில் கிறங்கி போனவன் அவளின் இடையை பற்றி அணைத்து கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். சஞ்சயின் மென்மையான தீண்டலில் அவள் பெண்மை சிலிர்த்தது. சற்றென்று அவளை தூக்கி கட்டிலில் தள்ளியவன் மொத்த அன்பையும் அவளிடம் காட்டினான். அவன் அன்பில் உருகியவள் மதிமயங்கி போனாள். சஞ்சயோ தன் மன உளைச்சலுக்கு அவளிடம் மருந்து தேடிக்கொண்டவன் அப்படியே உறங்கியும் போனான். என்னங்க என்னங்க தூங்குறீங்களா என்றாள் சுபா. என்னடி சொல்லு, ரொம்ப டயர்டா இருக்கு, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, என்னன்னு சொல்லு என்றான் சஞ்சய். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருக்கோம், நம்ம போயிட்டு ரோஜாக்காவை பார்த்துட்டு வந்துடலாமா, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு என்றாள் அவள். இப்போ எப்படி போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுஜியே வந்துடுவா, அவள் வந்ததுக்கு அப்புறம் தானே அம்மா வருவாங்கன்னு சொன்னேன், நம்ம எப்படி அவள் வர்ற நேரத்தில் வீட்டை பூட்டிட்டு போக முடியும், நாளைக்கு காலையில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா என்றான் அவன். சரி நீங்களும் தூங்குங்க, பாவம் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்க, நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன், நாளைக்கு போய் நம்ம பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தூங்குங்க, நான் போய் கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே எழுந்து சென்றாள் சுபா. இந்த பக்கம் தர்மராஜ் வெளியில் வரவே இல்லை. ரோஜாவும் மனோஜும் சாப்பிட வந்தார்கள். அஞ்சலை அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து பரிமாறினார். எங்கம்மா மாமா, அவர் சாப்பிட்டாரா இல்லையா என்றாள் ரோஜா. எங்கேம்மா, அப்போ போய் கதவை பூட்டினவர் தான் வெளியில வரவே இல்லை, கதவையும் திறக்கலை, நான் கூட போய் ஜூஸ் கொடுக்கறதுக்காக கதவை தட்டினேன், எனக்கு வேண்டாம் கொஞ்ச நேரம் தொந்தரவு செய்யாதேன்னு சொல்லிட்டாரு, அதான் நீங்கள் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கேன், சாப்பிட போய் நான் கூப்பிட்டாலும் அதையே தான் சொல்லுவார், நீங்கள் போய் கூப்பிட்டு பாருங்கம்மா என்றார் அஞ்சலை.
சரிம்மா, இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மனோஜும் ரோஜாவும் தர்மராஜன் அறைக்கு சென்றனர். மாமா, மாமா என்று கதவை தட்டினாள் ரோஜா. அறைக்கதவு திறக்கப்பட்டது. என்ன மாமா, ஏன் ரூமை பூட்டிட்டு உள்ளே இருக்கீங்க? வெளியில வரவே இல்லையா? காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலையா? என்ன ஆச்சு மாமா? மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க என்றாள் ரோஜா. நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்றார் அவர். நாங்க இப்போதான் சாப்பிடலான்னு கீழே வந்தோம்ப்பா. நீங்க சாப்பிடலன்னு சொன்னாங்க, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோம் என்றான் மனோஜ். ஒன்றும் இல்லைம்மா, வயிற்றுல பசி இருந்தால் தானே சாப்பிட தோணும். எனக்கு மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்கு, எப்படி பசி எடுக்கும் என்றார் அவர். அதுக்காக சாப்பிடாம கிடந்தா எல்லாம் சரியாயிடுமாப்பா? நீங்களும் உடம்பு சரியில்லாம தானே இருக்கீங்க. உங்க உடம்ப கவனிங்கப்பா. அந்த பிசாசை நினைச்சா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றான் அவன். அவளை நினைச்சு நான் கவலைப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓ மாமா அவன் என்ன தப்பு பண்ணினா? எப்படி அவளுக்கு மனசு வந்தது? எனக்கு நினைக்க நினைக்க நெஞ்சு ஆறவே மாட்டேங்குது. எப்படி அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? என்ன நினைப்புல அப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சா? இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை அங்கே கூட்டிட்டு போனா? அதுக்கு பேசாம அவன் இங்கேயே இருந்திருக்கலாமே, நம்ம கண் பார்வையிலாவது இருந்திருப்பானே என்றார் தர்மராஜ். அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? அவர் விதி அப்படி இருந்திருக்கு. மாமா தன் பொண்ணு கையால உயிரை விடணும்னு இருந்திருக்கு. அதை யார் மாத்த முடியும் என்று மனோஜ் சொல்ல, கடைசி நேரத்துல அவன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியாம போயிடுச்சே. இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நானும் மனோஜ் கூடவே போயிருப்பேனே. நான் அவ தனியா இருக்கா பாவம்னு தானே இவனை அனுப்பி வச்சேன். அவ எவ்வளவு பெரிய சதித்திட்டம் போட்டு இவனை வர வச்சிருக்கா. சின்ன பொண்ணுமா அவளும், இங்கே வளர்ந்தவ தானே. இவனை எப்படி வளர்த்தேனோ அப்படித்தானே அவளையும் வளர்த்தேன். எப்படி இவ புத்தி மாறி போனான்னு தெரியலையே என்றார் அவர். மாமா, இவருக்கு வெளிப்பழக்க வழக்கங்கள் அதிகம், நல்லது கெட்டதுன்னு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அவ உங்க 4 பேருக்குள்ளதான் வளர்ந்துருக்கா. அவளோட உலகம் நீங்க 4 பேரும் மட்டும்தானே நினைச்சு உங்களை மட்டும் சுத்தி வந்திருக்கா. அவளுக்குன்னு மனசு விட்டு பேச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இவர் கூடவே தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. இவரைத்தான் அவளோட வாழ்க்கைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா மாமா. அவளுக்கு இவர் கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே மன ரீதியா நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு மனசு பாதிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் செய்யற தப்ப எடுத்து சொல்லக்கூட ஆள் இல்லாம இருந்திருக்கா. புத்தி சொல்றதுக்கும் அவளுக்குன்னு யாரும் இல்லை. அவ செஞ்சதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கவளுக்கு எப்படி சரி தப்பெல்லாம் தெரியும் என்றாள் ரோஜா. நீ சொல்றது சரிதாம்மா, ஆனாலும் இந்த மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. அவ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த வயசுல மனசு பாதிக்கிற அளவுக்கு அவளுக்கு என்னம்மா பிரச்சனை? அப்படி என்னம்மா இவன் அவளுக்கு முக்கியமா போயிட்டான்? முன்ன இருந்த காலம் வேற, இந்த காலத்து பிள்ளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அவங்கள பெத்து வளர்த்த பெத்தவங்களை விட நேத்து பார்த்தவன் பெருசா போயிட்டான். அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு அவங்களுக்கு தோணுது. அவனை நம்பி பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பின்னாடி போய் சிதைஞ்சு போயிடுறாங்க. இந்த சாரா மாதிரி சில பேர் அவனுக்காக கொலையும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இத சாராவுக்காக மட்டும் நான் சொல்லல, சாரா மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போல்லாம் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி முகத்தை பார்த்து பேசவே 1 மாசம் கூட ஆகும். இப்போ உள்ள பிள்ளைங்க பார்த்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்காமையே பின்னாடி போயிடுதுங்க. 1 நிமிஷம் கூட யாரும் இத்தனை வருஷம் அவங்கள பொத்தி பொத்தி பாதுகாத்த அப்பா அம்மா பத்தியும் மற்றவங்கள பத்தியும் நினைக்கிறது இல்லம்மா. அதுல ஒரு படி மேல போய் அப்பா உயிரையே காவு வாங்கியிருக்கா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக. இவ என்ன பொண்ணுமா? அவ உள்ளேயே கிடந்து அப்படியே போகட்டும். இனி அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரிம்மா ரோஜா, எனக்கு பசி இல்லை, நீங்க போய் சாப்பிடுங்க என்றார் அவர். உங்க வேதனை, உங்க மனசு படுற பாடு கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது மாமா. இவருக்காக அவங்க அப்பாவோட கொலையை நிறுத்தலையே. அடுத்து உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா, என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கா. இது நிக்காது மாமா, போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்தை தாண்டிட்டா ஒண்ணு இவரை கொல்லுவா, இல்ல அவளே செத்துருவா. இந்த 2ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு மாமா. நல்ல வேளை அதுக்கு முன்னாடியே சஞ்சய் என்ன உதவியோட அவளை கண்டுபிடிச்சாச்சு. இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம மறந்துடலாம் என்று ரோஜா சொல்ல, அப்பா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பண்ணி இதுல இருந்து வெளியே வரலாம்ப்பா. நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா மன கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும் என்றவன், அப்பா முதல்ல வாங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் நாங்களும் சாப்பிட மாட்டோம் என்றான் மனோஜ். நிஜமாவே பசி இல்லை மனோஜ், எனக்காக நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க?
ரோஜா புள்ளத்தாச்சி பொண்ணு, அந்த பொண்ணையும் பட்னி இருக்கணும், நீங்க போய் சாப்பிடுங்கடா என்றார் அவர். இல்ல மாமா, நீங்க வாங்க, அப்போதான் நான் சாப்பிடுவேன் என்று வற்புறுத்தி அவரை அழைத்து கொண்டு வெளியில் சென்றாள் ரோஜா. ஒரு வழியாக அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். அப்பா, நாளைக்கு மறுநாள் எங்க கல்யாண நாள், எல்லாரையும் கூப்பிட்டு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாமாப்பா? நமக்கு கொஞ்சம் மனசுக்கு மாற்றமா இருக்கும். நீங்க சம்மதிச்சா மட்டும் நடத்திக்கலாம்ப்பா, இல்லைனா வேண்டாம் என்றான் மனோஜ். இதுல என்னோட சம்மதம் எதுக்குப்பா? தாராளமா பண்ணுவோம். இப்போ என் மருமக சந்தோஷமா இருக்கணும். என் கவலையே அதுதான். மாசமா இருக்கு இந்த நேரத்திலே இவளுக்கு இப்படியான கஷ்டங்கள் வரணும். என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் வரட்டும். கெட்டது நடந்த வீட்டில் நல்லது நடக்கிற மாதிரி இந்த வீட்டில் எல்லா விஷயமும் நல்லதாக தான் நடக்கணும். இனி எந்த கஷ்டமும் என் மருமகளுக்கு வரக்கூடாது என்றார் தர்மராஜ். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ் என்றான் அவன். பரவாயில்லப்பா, நான் ரூமுக்கு போறேன். ரோஜாம்மா, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றார் அவர். சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் மனோஜும் அறைக்குள் சென்றார்கள். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. அதோட மட்டும் நிறுத்திடாம அந்த ஹைப் ஆப்ஷனையும் ஒரு தட்டு தட்டிட்டு போயிடுங்க. உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.